Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Mechanical engineering with specialization in energy engineering, robotics and industrial automation. வெல்கம் டு ஐபிஎஸ் ஃபினான்ஸ். இன்னைக்கு சென்செக்ஸ் 753 புள்ளிகள் ஏறி 79,273 முடிஞ்சிருக்கு. நிஃப்டி 211 புள்ளிகள் ஏறி 24,576 முடிஞ்சிருக்கு. ஈரான் அமெரிக்கா பேச்சுவார்த்தை, கச்சா எண்ணெய் விலை அடுத்த நகர்வு எப்படி இருக்கும் அப்படின்னு நிறைய கேள்விகளை நாகப்பன் சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். நேற்று பார்டர் லைன்ல பாஸ் ஆயிருந்த மார்க்கெட் வந்து இன்னைக்கு நல்லாவே ஏற்றத்தை சந்திச்சிருந்துச்சு. இந்த ஏற்றம் எதனாலங்க சார்? இந்த ஈரான் அமெரிக்கா பேச்சுவார்த்தை பாசிட்டிவா முடியுங்கிற ஒரு எதிர்பார்ப்புல இந்த ஏற்றம் நடந்ததுங்களா சார்? அப்படி சொல்லலாம். அதற்கான ஒரு பெரிய குறிப்பிடத்தக்க சான்றுகள் எதுவும் இல்லை. ஏன்னா நாளைக்கு அந்த முடிவுக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டத்துல எப்படி இருக்குங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். பட் வேறு சில நல்ல விஷயங்கள், உதாரணமா அங்க நிறைய கப்பல்கள் ஹார்மோஸ் அந்த இதுக்குள்ள நிக்குது கல்ஃப்ல. அந்த கப்பல்கள் நூற்றுக்கணக்கான கப்பல்கள்னு சொல்றாங்க. அது ஒண்ணுன்னா பாதுகாப்பாக அங்கிருந்து வெளியே கொண்டு வருவது எப்படி அப்படிங்கறத பத்தி சர்வதேச அளவுல எல்லா நாடுகளும் யோசிக்க துவங்கி இருக்கிறார்கள். குறிப்பாக IMOன்னு சொல்லுவோம், இன்டர்நேஷனல் மேரிடைம் ஆர்கனைசேஷன். அவங்க வந்து இதற்கான ஒரு ப்ளூ பிரிண்ட் ரெடி பண்ண போறேன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு எவாக்குவேஷன் பிளான், எப்படி இந்த கப்பல்கள் எல்லாம் இந்த பர்ஷியன் கல்ஃப்ல இருந்து வெளியே கொண்டு வர்றது. அது சம்பந்தமாக அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஈரான் உள்ளிட்ட ஒமான் எல்லா நாடுகளோடும் வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். ஒரு பாதுகாப்பான வழியாக இவர்களை வெளியே கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகள் செய்வதற்கு ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமா என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு. ஏன்னா எல்லா நாடுகளும் பாதிக்கப்பட்டிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு வழி நடந்தால் அது நிச்சயமா ஒரு நல்ல விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா சென்செக்ஸ் 780 புள்ளிகளுக்கு மேல். சென்செக்ஸ்ல வந்து 7 பங்குகள் மட்டும் விலையிறக்க பங்குகள், பாக்கி எல்லாமே விலையேற்ற பங்குகள். நிப்டி எடுத்துக்கிட்டா கூட 1/3 தான் விலை குறைஞ்சிருக்கு, 2/3 விலை ஏறி இருக்கு. அட்வான்ஸ் டிக்ளைன் பாத்தீங்கன்னா 2:1 ரேஷியோ. இன்ஃபேக்ட் அதுக்கு மேல 15 பங்குகள் விலையிறக்க பங்குகள், 35 பங்குகள் விலையேற்ற பங்குகள் அப்படின்னு இருக்கு. அதே மாதிரி அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ பார்த்தால் கூட நேற்றைக்கு அப்படியே நேர்மாறா இருக்கிறத பாக்குறோம். டிக்ளைன் 1247 பங்குகள்னா அட்வான்ஸ் 2089. 52 வார லோ 45 பங்குகள், பட் 52 வார உச்சம் 146 பங்குகள், 3 மடங்கு. அதே மாதிரி லோயர் சர்க்கியூட்டோட அப்பர் சர்க்கியூட் 2 மடங்குக்கு மேல் 2 மடங்கு இருக்கு. 67 லோயர் சர்க்கியூட், 123 அப்பர் சர்க்கியூட். ஸோ அகைன் அங்கேயும் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட் இருக்கு. நிப்டி 50 மட்டும் இல்ல, நிப்டி 100, 200, 500 பிராடர் மார்க்கெட்டும் இன்னைக்கு ஏறி இருக்கு. மிட் கேப், ஸ்மால் கேப் ரெண்டுமே ஏறி இருக்கு. அந்த குறியீடுகளும் ஏறி இருக்கு. அப்படிங்கிறப்போ இது ஒட்டுமொத்தமான ஒரு ஏற்றமா தான் பார்க்க முடிகிறது. செக்டார்ஸ் பார்த்தா கூட ஃபார்மா செக்டார், கன்சூமர் டியூரபிள், இதுல வந்து ஒரு சின்ன இறக்கம். மற்றபடி எல்லா செக்டார்ஸுமே இன்னைக்கு ஏறி இருக்கு அப்படிங்கறத தான் பாக்குறோம். குறிப்பாக இந்த நெஸ்லேயினுடைய முடிவுகள் பாசிட்டிவா வந்தது. அதை தொடர்ந்து FMCG செக்டார் வந்து இன்னைக்கு 2.5% ஏறி இருக்கு. மற்ற எல்லாமே வந்து இன்னைக்கு குறியீடுகளும் ஏறி இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். பட் குறிப்பாக FMCG வந்து இன்னைக்கு 2.5%க்கு மேல ஏறினதுக்கு ஒரு காரணம், அதுல முக்கியமான அங்கம் வகிக்கக்கூடிய நெஸ்லேயினுடைய அந்த முடிவுகள்னு சொல்லலாம். சார், நீங்க FMOவோட எவாக்குவேஷன் பிளான் பத்தி சொன்னீங்க. அப்படி ஒண்ணு நடந்ததுன்னா கச்சா எண்ணெய் விலை வந்து குறையுங்களா சார்? ஒரு பக்கம் வந்துட்டு ஹார்மோஸ் ஜலசந்தி திறந்தாலுமே கச்சா எண்ணெயோட விலை வந்து $85 சுத்தி தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டுல எது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க சார்? இதனுடைய முழு பின்னணியை புரிஞ்சுக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் ஓபன் பண்ணிட்டா உடனே நாளைக்கு காலையில வந்து நமக்கு கச்சா எண்ணெய் ஸ்மூத்தா ஃப்ளோ பண்ண போறது கிடையாது. இதுல பல்வேறு டிஸ்ரப்ஷன்ஸ் இருந்தது. ஃபர்ஸ்ட் சப்ளை செயின் டிஸ்ரப்ஷன், லாஜிஸ்டிக்ஸ் வந்து தடைப்பட்டது. அதனால பல கப்பல்கள் சுத்தி விடப்பட்டது, வேறு ஏரியாஸுக்கு போனுச்சு, வேறு வழியாக போனது, வேறு பொருட்களை கொண்டு செல்ல வேண்டிய கட்டாயம், இப்படி ஒன்னொன்னு இருந்தது. அப்கோர்ஸ் கச்சா எண்ணெய்ங்கிறது வந்து அது அதற்கான வடிவமைக்கப்பட்ட கப்பல்ல தான் வர முடியுங்கிறது இருக்கு. பட் வேறு வழிகளில் வந்தது, இப்படி வேறு நாடுகளுக்கு சென்றது, வேற போர்ட்டுக்கு போனது. இப்படி சப்ளை செயின், லாஜிஸ்டிக்ஸ், இந்த இஷ்யூஸ் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ப்ரொடக்ஷன். இந்த மாதிரியான டிஸ்ரப்ஷனை கணக்கில் எடுத்துக்கிட்டு உற்பத்தியை தற்காலிகமாக நிறுத்தி வைத்தது அல்லது குறைத்தது, இந்த மாதிரியான இருக்கிறதெல்லாம் திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணணும் அல்லது அதை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிற பொழுது அதற்கு ஒரு காலகட்டமாகும். அதனால நாளைக்கு இதெல்லாம் ஸ்மூத் ஆயிடுச்சு, போரே முழுக்க முழுக்க நின்று போச்சு, ஒரு பிரச்சனை இல்லைனால் கூட திரும்பவும் வந்து கச்சா எண்ணெயினுடைய விலை பழைய $58, $60 வருவதற்கான சாத்தியக்கூறுகள் நியர் ஃபியூச்சர்ல இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். அதற்கெல்லாம் நீண்ட நெடுங்காலம் ஆகும். வார கணக்குல இல்ல, பல மாதங்கள் ஆகலாம் தான் எனக்கு தோன்றுகிறது. அன்லஸ் அதர்வைஸ் அதிவேகமாக உற்பத்தியை அதிகரிச்சு அதிவேகமாக டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியும், அதற்கான சாத்தியக்கூறுகள் மிக குறைவு. அதனால பெரும்பாலான நிறுவனங்கள் அந்த $80 இருந்து $85 கிட்ட தான் இருக்கும். அதற்கு அடுத்து வந்தால் $70 கிட்ட வரலாமே தவிர அதுக்கு கூட நாளாகும்னு சொல்றாங்க. அதுக்கே வந்து இந்த வருஷ கடைசி ஆகலாம், அந்த மாதிரி ஆகலாம்னு சொல்றாங்க. பொறுத்திருந்துதான் அதை நம்ம பார்க்கணும். நிச்சயமாக போர் நின்னா $120, $115 போனது போகாது, அவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியுமே தவிர திரும்ப உடனே அந்த $60 வருமானா அதற்கு நாட்கள் எடுக்கும். சார், மார்ச் மாசம் தொடங்கினதுல இருந்து நம்ம எல்லாருமே கச்சா எண்ணெயை ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்த நேரம் வந்து சைனா வந்து
அப்படியே ஆப்போசிட்டா சில்வர் மேல ஃபோக்கஸ் பண்ணி நிறைய இம்போர்ட் பண்ணிருக்காங்களே சார், அதுக்கான காரணம் என்னங்க சார்? நிச்சயமா அவங்க கடந்த 10 ஆண்டுகள்ல சராசரியாக இறக்குமதி செய்தது 306 டன்னா, மார்ச் மாசம் வந்து 836 டன் இறக்குமதி செய்திருப்பதாக வந்திருக்கு தகவல். 2 விஷயத்தை இதுல கவனிக்கணும். ஒன்று, அந்த காலகட்டத்துல வெள்ளியினுடைய விலை குறைந்திருந்ததை அவங்க ஒரு அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டாங்க. நேற்று பேசும்பொழுது கூட நம்ம சொன்னோம், அரசாங்கங்கள் வாங்கும் பொழுதுதான் இதனுடைய விலை ஸ்டெபிலைஸ் ஆகும், அவங்க அதிகமாக வாங்கும் பொழுது விலை ஏறும், இல்லைன்னா இறங்கிட்டு இருக்கும். இப்ப ஏன்னா நல்லா ஏறிட்டதுனால சோ அந்த இறக்கத்தை அவர்கள் பயன்படுத்தி கொண்டு, ஏன்னா ஒரு கட்டத்துல $70 வந்துச்சு வெள்ளியினுடைய விலை, 70க்கு கீழே எல்லாம் வந்தது, $100 மேல போனது. சோ அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அவர்களுக்கு அதற்கான தேவை இருக்கு, அங்கே உற்பத்தி இருக்கு. அது தவிர இதை கார்னர் பண்றாங்களா அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்கிறது. ஏன்னா சோலார் பேனல்ஸ் இதுக்கெல்லாம் பெரிய அளவுல வந்து இப்ப ஈவி வந்திருக்கு, எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வந்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல வெள்ளிக்கான சோலார் பேனல் இது ரெண்டுமே முக்கியமாக வெள்ளியினுடைய தேவையை அதிகரிக்கிறது. ஸோ அதனால இதை வந்து அவங்க ஒருவேளை வாங்கி கார்னர் பண்றாங்களா, உள்ளூர் உற்பத்தியையும் வைத்துக் கொண்டு வெளியில இருந்தும், ஏன்னா ஏற்கனவே அங்கிருந்து ஏற்றுமதி செய்வதற்கு, வெள்ளியை ஏற்றுமதி செய்வதற்கு சில தடைகளை எல்லாம் கொண்டு வந்தார்கள், கட்டுப்பாடுகள், கடுமையான கட்டுப்பாடுகளை வேற கொண்டு வந்தாங்க இந்த ஆண்டு துவக்கத்துல. சாமர்த்தியமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது சைனான்னு தான் நான் நினைக்கிறேன். அது ஒரு விதத்துல நல்லது. சந்தை மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் இருக்கிறது நல்லது. ரொம்ப ஏறும் பொழுது மற்ற நாடுகள் விற்கிறதுக்கு வர்றாங்கிறதையும் பார்த்தோம். ரஷ்யா, டர்க்கி மாதிரி நாடுகள் விற்க வர, இதுதான் ஒரு நல்ல முதலீட்டாளர் செய்ய வேண்டிய ஒரு விஷயம். அரசாங்கங்கள் இப்ப பண்ணிட்டு இருக்காங்க. முதலீட்டாளர்கள் கற்றுக்கொள்வதற்கு இதுல நமக்கு பாடம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சார், நம்ம கச்சா எண்ணெய், வெள்ளியை பத்தி பாத்துட்டோம் சார். தங்கம் எப்படிங்க சார் இருக்கு? இன்னைக்கு எப்படிங்க சார் இருந்துச்சு வர்த்தகம்? பெரிய அளவுல ஒன்னும் மூவ்மெண்ட் எதுவும் இல்லை. எப்படி கச்சா எண்ணெய் இன்னைக்கு 1% மேல இறங்கி இருக்கோ, அதே மாதிரி தங்கமே கிட்டத்தட்ட 1%, வெள்ளி 1% இறங்கி இருக்கு. காப்பர் மட்டும் தான் வந்து ஸ்லைட்லி அப், மற்றபடி பெரிய மூவ்மெண்ட்ஸ் எதுவுமே இல்லை தங்கம் வெள்ளியில. எம்சிஎக்ஸ் சந்தையிலுமே வந்து பெரும்பாலும் ஒரு வீக்னஸ் இருக்கு, ஸ்லைட் வீக்னஸ். தங்கம், வெள்ளி, கச்சா எண்ணெய் இது மூன்றுலுமே வந்து ஒரு சின்ன வீக்னஸ் இருக்கு முன்பேர வணிகத்துல. காப்பர், சிங்க் மட்டும் ஒரு சின்ன லெட், இது மூணுமே வந்து இந்த பேஸ் மெட்டல்ஸ் வந்து கொஞ்சம் சின்ன பாசிட்டிவ் ட்ரெண்ட் இருந்தது. பட் சிக்னிபிகண்டான ட்ரெண்ட் எதுவுமே கிடையாது கமாடிட்டிஸை பொறுத்த வரைக்கும். அது க்ரூடா இருக்கட்டும், கோல்டா இருக்கட்டும், சில்வரா இருக்கட்டும், சிக்னிபிகண்டான மூவ்மெண்ட் எதுவும் கிடையாது. இன்னைக்கு ஒரு மேஜர் மூவ்மெண்ட் இல்லாத ஒரு மார்க்கெட்டா தான், டல் மார்க்கெட்டா தான் இருந்தது இன்னைக்கு. டிம் குக் ரிசைன் பண்ண போறாரு சார். இதனால இந்தியா மார்க்கெட்டுக்கு ஏதாவது எஃபெக்ட் இருக்குமா? இல்ல இந்தியன் மியூச்சுவல் ஃபண்ட் மார்க்கெட் வந்து அதிக ஹோல்டிங்க வந்து ஆப்பிள் நிறுவனத்துல வச்சிருக்குன்னு சொல்றாங்க, இதுல ஏதாவது பாதிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்களா சார்? அவர் ரிசைன் பண்றதுனால பாதிப்பு இருக்குமான்னு தெரியாது. அப்கோர்ஸ் ஒரு சிக்னிபிகண்டான அவருடைய ஒரு லீடர்ஷிப் ரோல்ங்கிறது இருந்தால் கூட அது அடுத்து வரக்கூடியவரும் அதற்கு தகுதியானவர் அப்படிங்கிறதுனால பெரிய இது இருக்காது. பட் ஆப்பிள் நிறுவனத்திற்கு மிகப்பெரிய பிரச்சனை வரக்கூடிய காலகட்டங்கள்ல என்னவா இருக்கும்னா, அவர்களுக்கு இணையாக, அவர்களுக்கு போட்டியாக கடும் போட்டியை கொடுக்கக்கூடிய அளவுல சாம்சங் உள்ளிட்ட பல நிறுவனங்கள் ப்ராடக்ட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அவர்களை விட ஹை எண்ட் ப்ராடக்ட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு ஆப்பிள் போன் வந்து அதுதான் எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு இருந்தது மாறி அது இன்னைக்கு ₹1,00,000 கீழே கிடைக்குது. ஆனால் சாம்சங் போன் ₹2,00,000 போயிடுச்சு சில மாடல்ஸ் அப்படிங்கிறதையும் பாக்குறோம். சோ இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்துல வேறு ப்ராடக்ட்ஸ் எதுவும் பெருசா இல்லாத ஒரு சூழல் இருக்கு. எண்ணி விரல் விடக்கூடிய அளவுல 3 ப்ராடக்ட்ஸ் மேஜரா அவங்களுடைய ப்ராடக்ட், மொபைல் போனு, லேப்டாப், அந்த சிஸ்டம், அவ்வளவுதான். இந்த 2-3 ப்ராடக்ட்ஸ் தான் அவங்கள்ட்ட மேஜரா இருக்குது. சோ பெரிய டெக்னாலஜிக்கல் இன்னோவேஷன் இதற்கு மேல என்ன பண்ண முடியும், அடுத்த கட்டத்துக்கு எப்படி எடுத்துக்கிட்டு போக முடியும் டிசைன்லயோ மாடல்லயோங்கிறது ஒரு தெரியாத ஒரு சூழல் இருக்கும் பொழுது ஒரு பிளாட்டனிங் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அந்த பங்கோ அந்த நிறுவனமோ வந்து ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட்டை நோக்கி, அது ரெவென்யூ growth-ஆ இருக்கட்டும், ப்ராஃபிட் growth-ஆ இருக்கட்டும், ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட்டை நோக்கி போவதற்கான ஒரு காலகட்டம் இருக்கு. அடுத்த ஒரு புது ப்ராடக்டோ புது இன்னோவேஷனோ நடக்கும் வரை. வேற ஏதாவது Q4 ரிசல்ட்ஸ் முக்கியமா எனக்கு வெளியாகி இருக்குங்களா சார்? வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து HCL டெக் வரப்போகுது, அதனுடைய முடிவுகள் இன்னைக்கு. ஆனால் நம்ம முக்கியமா வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து நெஸ்லே இந்தியா அவங்களுடைய நிகர லாபம் 27% கிட்ட அதிகரிச்சிருக்கு. அதே மாதிரி ரெவென்யூவும் கிட்டத்தட்ட 23% அதிகரிச்சிருக்கு. சோ நல்ல ரிசல்ட்ஸ். அவங்களுக்கு வந்து வியட்நாம் காஃபி மார்க்கெட் நல்லா இருக்குன்னு அவங்க சொல்றாங்க. அது போக பை அண்ட் லார்ஜ் அவங்களுடைய எல்லா ப்ராடக்ட் சேல்ஸுமே இம்ப்ரூவ் ஆயிருக்கு, ப்ராஃபிட் மார்ஜின் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, காஸ்ட் கண்ட்ரோல்ல இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ₹5 பங்கு ஒன்றுக்கு டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணிருக்காங்க. ₹1 முக மதிப்புள்ள பங்குக்கு ₹5 டிவிடெண்ட் வந்து டிக்ளேர் பண்ணிருக்காங்க. அதை தொடர்ந்து அந்த FMCG அது சம்பந்தப்பட்ட அந்த குறியீடுமே இன்னைக்கு ஏற்றத்துல இருந்ததுங்கிறத நான் முன்பே உங்கள்ட்ட சொன்னேன். அந்த FMCG குறியீடு இன்னைக்கு 2.5% கிட்ட ஏறி இருந்ததுன்னா அதுக்கு முக்கியமான காரணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று நெஸ்லே அதனுடைய பங்கு 8% கிட்ட ஏறி இருந்தது. அதை தொடர்ந்து இந்துஸ்தான் லீவர், பிரிட்டானியா, டாபர், இது டாடா கன்சியூமர் எல்லாமே, இமாமி எல்லாமே இன்னைக்கு ஏற ஆரம்பிச்சது, இன்க்ளூடிங் ITC ஏற ஆரம்பிச்சிருக்குங்கிறத பாக்குறோம். சார், இந்த FMCG-யோட ஏற்றம் வந்து தொடர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்களா சார்?
பேட்லி பீட்டன் டவுன் செக்டார்ஸ்னு பார்த்தோம்னா அதுல எஃப்எம்சிஜியும் ஒன்றாக இருந்து வந்தது கடந்த காலங்கள்ல, கடந்த சில மாதங்களாகவே தொடர்ந்து. இந்த போர் சம்பந்தமாக அந்த வீழ்ச்சி நடப்பதற்கு முன்பே இதெல்லாம் ரொம்ப இறங்கி இருந்தது. அது ஹெச்யூஎல் இருக்கட்டும், கால்கேட்டா இருக்கட்டும், எல்லாமே இப்ப மெல்ல மெல்ல ஏற ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் எஃப்எம்சிஜியை பொறுத்த வரைக்கும் ஒன்னு நினைவுல வச்சுக்கணும், இதெல்லாம் ஒரு ஷார்ட் டேர்ம்லயோ மீடியம் டேர்ம்லயோ மல்டி பேக்கர்ஸ் கிடையாது. இதெல்லாம் ஒரு ஸ்டெபிலைசிங் ஸ்டாக்ஸ் சொல்லலாம். இந்த துறை வந்து ஒரு ஸ்திரத்தன்மையை கொண்டு வரும் போர்ட்போலியோல, அவ்வளவுதானே தவிர இதுல இருந்து ஒரு மல்டி பேக்கர்ஸ் அப்படிங்கிற அந்த காலகட்டத்தை தாண்டிட்டோம். பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸ் இன்னைக்கு கொஞ்சம் கமாடிட்டைஸ் ஆயிடுச்சு. ஒரு குறிப்பிட்ட பிராண்ட் பிஸ்கெட் தான் வாங்கிட்டு போவோம் ஒருத்தர் வீட்டுக்கு போகும்பொழுது அப்படிங்கறதெல்லாம் மாறி இன்னைக்கு அதே மாதிரியான 3 கம்பெனிகள் கிட்டத்தட்ட ஒரே குவாலிட்டியில கொடுக்குறாங்க பொழுது கமாடிட்டைஸ் ஆயிடுச்சு, மார்ஜின்ஸ் தின் ஆயிடுச்சு. சோ தொடரலாம், ஆனால் ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா பெரிய ஏற்ற இறக்கங்கள் இதுல எதிர்பார்க்க முடியாதுங்கிறத நினைவில் வச்சுக்கணும் இந்த துறையை பொறுத்த வரைக்கும். இந்தியன் ரூபாய் மதிப்பு அதை பத்தி சொல்லுங்க சார். இந்திய ரூபாயினுடைய மதிப்பு குறைஞ்சிருக்கு, அதுக்கு நிகராக டாலருடைய மதிப்பு ஏறி இருக்கு. 33 பைசா இன்னைக்கு அதிகரிச்சிருக்கு, 93 ரூபாய் 48 பைசா. ஏப்ரல் மாத முன்பேர வணிக ஒப்பந்தம் தேசிய பங்கு சந்தையில. அதே மாதிரி யூரோ ஒரு 29 பைசா அதிகரிச்சிருக்கு, 110 தாண்டிடுச்சு, 110.01. பிரிட்டிஷ் பவுண்ட் திரும்பவும் 126 தாண்டி இருக்கு, 20 பைசா அதிகரிச்சு 126.20. ஜாப்பனீஸ் எண்ணுமே இன்னைக்கு 15 பைசா அதிகரிச்சிருக்கு, 59க்கு அருகாமையில் இருக்கு, 58.90. சோ ஒட்டுமொத்தமாக பார்க்கல யூஎஸ் டாலர் இண்டெக்ஸ் 98.4 கிட்ட தான் இருக்கு. அது பெருசா ஏறல, அப்ரிஷியேட் ஆகல. ஆனால் ரூபாய்க்கு நிகராக இந்த கரன்சி எல்லாம் அப்ரிஷியேட் ஆயிருக்கிறதுனால ரூபாயினுடைய மதிப்பு சற்று குறைந்திருப்பதாக நம்ம எடுத்துக்கலாம் நான் நினைக்கிறேன். நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிருக்கீங்க சார். தேங்க்யூ சார். நன்றி. Periyar Maniyamma Institute of Science and Technology, Tanjavur. Mechanical engineering with specialization in energy engineering, robotics and industrial automation.